இன்னைக்கு ஜூலை 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ல வேலை இருக்கிறனாலதான் சீரியல் படம் டிலே ஆகுது, இல்ல போட முடியாம ஆகுது. வெரி சாரி. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வெண்ணிலா விஜய் கிட்ட இந்த மாதிரி காவேரி உன்னை விட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி உன் ஃபேஸ் மாறுதுல, அப்படி இருக்கும்போது உங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி பிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா கேக்குறாங்க. இப்ப விஜயும் காவேரியும் நிக்கிறாங்க. இப்ப வெண்ணிலா காவேரி கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி நீ உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பேனான்னு தெரியல. நீ உன் குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணி கொடுத்த. அப்ப கூட நான் நீ ஏதோ சும்மா சொல்லுவ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். என் மனசு கூட கொஞ்சம் தடுமாறிச்சு. ஆனா நீ அவனை விட்டுட்டு போற அளவுக்குன்னா நீ எவ்வளவு தூரத்துக்கு விஜய் லவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜயும் சொல்றாங்க, அந்த மாதிரி அவ உன்னை அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்சோடனே உன் கண்ணுல உன் உயிர் பிரியிற மாதிரி ஒரு வழியை பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்களை பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப இதா பேசுறாங்க. அப்போ உடனே வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு போயிருச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் பசுபதி கூட சண்டை போட்டேன். ஆனா ராகினி தான் என்னை ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிட்டா. நான் அவ இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுனால இந்த மாதிரி மாறிட்டேன். எனக்கே என்னை பார்த்தா அசிங்கமா இருக்குது. நான் இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரையும் இனிமே நீங்க ரெண்டு பேரும் பிரியவே கூடாது, நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கையும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறமா வெண்ணிலாவை இங்க கூடவே இருங்கன்னு சொன்னோன்னே, நான் தான் சொல்றேன்ல, நான் யாராவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணா இந்த மாதிரி மாறிடுறேன்னு, அதனால நானா இருக்கலப்பா நான் கிளம்புறேன்னு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அடிக்கடி வாங்கணும், எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னோடனே அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவங்க மாமா வந்தோடனே அவங்க மாமா கூட வெளியில கிளம்பிடுறாங்க. இப்ப விஜய் காவேரியை மறைச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு பேக் விஜய் இப்படி கோச்சிட்டு போறாரு. காவேரி பேக் தூக்கிட்டு ஓடி போய் கீழே போட்டுட்டு விஜய் இழுத்து விடுறாங்க. ஓடி போய் காருக்குள்ள ஏறுறாங்க. அந்த சீனுக்குள்ள ஒரு அழகா ஒரு கவிதை பேக்ரவுண்ட்ல போடுறாங்க, இந்த மாதிரி காதலை பத்தி. அதுல ஃபர்ஸ்ட் விஜய்க்கும் காவேரிக்கு மேரேஜ் ஆனதுலதான் அவங்க பிரியிற வரைக்கும் எல்லா சீன்ஸுமே ஒவ்வொரு சீனா போட்டு சூப்பரா அந்த கவிதை மாதிரி போடுறாங்க. அப்போ காவேரி காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பாட்டியும் சாரதாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கங்காவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காவேரி வீட்டுல நிக்கிறாங்க. இங்கே பாருடி இவ வந்துட்டானோடனே, நீ என்ன போலையானோடனே பஸ்ல ஏறி உட்கார்ந்தோடனே நீங்க ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தீங்களா, அதுதான் என் கண்ணுக்குள்ளேயே வந்துச்சு. அதனால நானும் இறங்கி வந்துட்டேன். நான் ஊருக்கு போனோடனே நீ என்ன சிக்கன் குழம்பு பண்ணி வச்சிருக்கியாமா, நல்லா மணக்குதுன்னொடனே, குருமா தாண்டி பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கணுன்னே, சரி எனக்கு ரொம்ப வசிக்குது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இங்க உட்காந்து காவேரி யோசிச்சு பாக்குறாங்க. விஜய் காவேரி கிட்ட நாளைக்கு நான் உன்னை கண்டிப்பா வீட்டுல கூட்டிட்டு வந்துரு குட்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதை யோசிச்சு பாக்குறாங்க. எப்படி கூப்பிட வருவாரு, அம்மா விட்டுருமா, அப்படியே அம்மா விடாட்டி நானா அவர் கூட போயிருவேன்னு சொல்லிட்டு போயிருவேன். நம்ம அம்மா தானே, அப்புறமா சமாளிச்சுக்கலாம். அவர் எப்படி அம்மா கிட்ட கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ சாரதா ஹால்ல கட்டில உட்கார்ந்து இருக்கிறாங்க. விஜய் ஹாய் அத்தா அப்படின்னோடனே சாரதா அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.